2025 நீங்கள் லட்சாதிபதி ஆகிறதுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹர்கர் லேக்பதி அப்படின்ற ஸ்கீமை சொல்லுவேன். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம இந்திய அரசாங்கம். இப்போ இந்த ஸ்கீம் வந்து எஸ்பிஐயில் அவைலபிளாக இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அண்டு இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா, இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும். இதை புரிஞ்சுக்க ஒரு ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன். போய் எனக்கு வந்து இறுதி தொகை 20 லட்சம் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கேட்குறேன். ஸோ பேங்க்லேருந்து என்கிட்ட வந்து டென்யூர், அதாவது பீரியட் ஆஃப் டெபாசிட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து 3லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து டைம் பீரியட் கூட கூட இப்போ நான் 10 வருஷம் போட்டிருக்கேன்னா எனக்கு வந்து நான் மாதம் மாதம் கட்டுற தொகை வந்து கம்மியாக வரும். அதே வந்து நான் குயிக்காக முடிக்கணுன்ட்டு நான் 3 இயர் இல்லை 4 இயர் போடுறேன்னா எனக்கு வந்து கட்ட வேண்டிய தொகை வந்து அதிகமாக இருக்கும். பேசிக்காக இதுதான் கான்செப்ட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து எக்ஸாம்பிள் இப்போ 4 இயர் எடுத்திருக்கேன். 4 வருஷத்தில் வந்து எனக்கு 20 லட்சம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது 2 வச்சு எனக்கு வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ஆர்டி அமௌண்ட் சொல்லுவாங்க. இந்த இதுதான் வந்து நான் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து செலுத்த போகிறது, நான் சேவிங்காக கொடுக்க போகிறது மாதம் மாதம். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து 6.5லேருந்து 8% வரையும் இருக்கும். ஜென்ரல் பப்ளிக், நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிக்லாம் வந்து 6.75லேருந்து 6.5% வரையும் தராங்க, பேஸ்ட் ஆன் பீரியட் ஆஃப் டெபாசிட். இப்போ நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து இந்த ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், அதாவது 6.75 இருக்கும். அதே வந்து அதிகமாகுது பீரியட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிப்பாங்க. 10 இயர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5 தான் கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 7.5லேருந்து 7% வரைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அதே மாதிரி சீனியர் ஸ்டாஃப் சிட்டிசனுக்கு 8% கிட்ட தராங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அருமையான ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.